வழி சொல்லப்பெறுகிறது. உயிரானது சிவத்தை அடைவதற்கான வழி சொல்லப்பெறுகிறது. அது எப்படி அடைவதா? அதற்கு 4 படிநிலைகள் உண்டு என்று சொல்லுகிறார். இந்த 4 படிநிலைகளை ஒவ்வொரு படிநிலையினுடைய தன்மை என்ன, அதில் உயிர் எப்படி சேர்தல் வேண்டும், அது எப்படி அதில் உய்தல் வேண்டும் என்கிறவற்றை தொகுத்து அருளி செய்திருக்கிறார் என்பது சேக்கிழார் பெருமான் அப்படி ஒரு திரண்ட கருத்தாக மொத்த திருமந்திரத்துக்கும் சொல்கிறார். ஞானம் முதல் 4 மலர். அப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகள். இந்த 4 நிலைகளிலே உயிர்கள் சிவத்தை சென்று அடைதல் வேண்டும் என்கிற இந்த படிநிலைகளை விளக்கி சொல்லி இருக்கிறார் என்பதுதான் திருமந்திரத்தினுடைய மொத்த திரண்ட கருத்தாக விளங்குவது. இதை மனசில் நீங்க வாங்கி போட்டுங்க. ஆக இன்பம் பெற துடிக்கின்ற ஒன்று, இன்பம் பெற துடிக்கின்ற ஒன்று, இன்பம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற ஒன்று. எப்ப பார்த்தாலும் இன்ப விளைவு தான் இதுக்கு. இது எப்ப பார்த்தாலும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இன்பத்தை பெற்றுவிட வேண்டும், இன்பத்திலே தோய்தல் வேண்டும், இன்பத்திலேயே நீடித்திருக்க வேண்டும் என்கிற விளைவு அது ஒண்ணு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனாலும் இன்ப பரிமாற்றம் நிகழவில்லை. தரத்துக்கு தயாரா ஒருத்தர், வாங்கிறதுக்கு தயாரா ஒருத்தர், ஆனாலும் கூட தருதலோ பெறுதலோ நிகழலை. என்ன காரணம்? ஏதோ நடுவில் ஒரு தடை இருக்கு. இந்த தடையை எப்படி நீக்கிறது? இதுக்கு வழிகாட்டுறது தான் திருமந்திரம். அந்த தடையை ஒரே அடியாக உடைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும். அப்படி இந்த தடையை உடைத்து தகர்த்து எரிந்து அந்த பேரானந்தத்தை பெற வேண்டியது உயிரினுடைய கடமை. அதுக்கு அது உரிமையும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதை பெறுவதற்கான அத்துணை தகுதியும் இருக்கிறது. இதை நம்முடைய திருமந்திரம் சொல்லுகிறது என்று அற்புதமாக சேக்கிழார் பெருமான் அதை சொல்லுகிறார்.